சிறு வயதிலேயே தாயை பறிகொடுத்து அம்மாவுக்கு வந்து கேன்சர்னா இன்னும் தெரியல. அப்போ 5ஆவது படிக்கும்போது எங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சார் கேன்சர்லாம் இன்னும் தெரிஞ்சிச்சு. அரசு ஒன்றிய பள்ளியில் சேர்ந்து கடவுளுக்கு முன்ஸ்தானத்தில் இருக்கும் ஆசிரிய பெருமக்களால் கல்வி கண்ணை திறந்து விட்டு போட்ட லட்சிய ஊசி. இந்த மாதிரி நம்ம வீட்டால் ஒரு ஆள் இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறப்போம் என்ன தெரியுது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆள் டாக்டர் படித்தா போதுமே. நீட் தேர்வில் வென்று 7.5% ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஆசிரியர்கள். இப்போ நீட்டில் கவர்மெண்ட் கோட்டா 7.5 இருக்கனால நாங்கள்லாம் நீட் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம். இது 7.5 இல்லைன்னா எங்களால் படிக்கிறதுக்கு ஆசை இல்லை. இப்போ 7.5 இருக்கவும் மனசில் வச்சுக்கிட்டு எப்படியா 7.5ல் செலக்ட் ஆகணும்னு நினச்சி படித்தேன். அதே மாதிரி 7.5ல் செலக்ட் ஆகிடுச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டை ஒன்றியம் கமலை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதி உடையப்பன் காளியம்மாள். இந்த தம்பதியின் மகன் ரவி 5ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருந்த போது தாயார் காளியம்மாள் புற்றுநோயால் காலமாகிவிட்டார். ரவி 5ஆம் வகுப்பு வரை கமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்ற நிலையில் ரவியின் ஏழ்மை நிலையை அறிந்து பள்ளி ஆசிரியர்கள் அந்த மாணவனுக்கு படிக்க பல்வேறு உதவிகளை செய்தனர். அந்த ஏழை மாணவருக்கு மருத்துவராக வேண்டும் என்ற கனவையும் ஊட்டினர். மாணவனின் மருத்துவ படிப்புக்கு தேவையான நீட் தேர்வுக்கான பயிற்சியையும் அளித்தனர். அதன் பலனாக நீட் தேர்வு எழுதி அந்த மாணவர் 597 மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றார். அவருக்கு அரசு பள்ளிக்கான 7.5% ஒதுக்கீட்டில் மருத்துவத்திற்கான இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.